முதல் வார்த்தை இங்க சொல்லுது, ஏசாயா புத்தகம் 52:12 வாசிக்கிறேன். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. ஆபத்து அப்படியே கசாமுசான நம்ம புறப்படுவதில்லை, வெறுமையாய் புறப்படுவதில்லை, வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு நம்ம புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடி போகிறவர்களை போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். அல்லேலூயா. கரங்கள் தட்டி கர்த்தரை. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு முன்னாடி போவார். நீங்க எங்க சென்றாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போவார். அப்படியே விட்டுற மாட்டாரு. உங்களுக்கு பிறகு வருவாரா? நீங்க போயிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு திரும்பி வந்தீங்கன்னா உங்க பிறகு என்ன பண்ணாரு? பின்னாடியே வருவார் அப்படின்னு சொல்லுது. பிறகுனா ஒரு சந்ததியும் கைவிடாமல் அவர்களையும் காப்பார். உனக்கு முன்பாகவும் போவான், உனக்கு பின்பாகவும் வருவார். உனக்கு முன்பாகவும் போவார், உனக்கு பின்பாகவும் வருவார். உன்னை எப்போது எப்படி இருக்காரா? காக்கிறவராய் இருக்கிறார். எப்படி இருக்காரு? காக்கிறவராய் இருக்கிறார். 51:7 வாசிக்கல. அதே புத்தகம்தான் 51:7 வாசிக்கல. நீங்களா யாரு? கர்த்தருடைய நீதி அறிந்தவர்கள், கர்த்தருடைய அற்புதத்தை அறிந்தவர்கள், கர்த்தருடைய செயலை அறிந்தவர்கள், கர்த்தருடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்தவர்கள். அதான் கர்த்தர் பார்த்து உங்களை சொல்றார், நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்க ஜனங்களே, என் வேதத்தின் வாக்குத்தத்தங்களை மகத்துவங்களை உங்கள் இருதயங்களில் வைத்திருக்கிற என் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் சொல்றாரு. சிஸ்டர் அக்கா, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷர்களுடைய நிந்தனைகளுக்கும் பொல்லாங்குக்கும் வாசிக்கமா பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அவருடைய தூசிக்கிற தூஷங்களுக்கும் பொல்லாத வார்த்தைகளுக்கும் கேடுகளுக்கும் பொல்லாங்குக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க? கலங்காமலும் இருங்கள். கலங்காம இரு. நீங்களாம் யாரு? இல்ல, கலங்காம இருக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. நீங்களாம் யாரு? உலகத்தை கலக்குகிறவர்கள். கலக்கத்தை கத்தரை மகிமைப்படுத்து. அப்போஸ்தலர் நீங்க வாசிக்கியா? இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் வந்து விட்டார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் வந்து விட்டாங்களா? அப்போஸ்தலர் வந்துட்டாங்க. நீங்களே யாரு? உலகத்தை கலக்குகிறவர்கள், உலகத்துக்காக ஜெபிக்கிறவர்கள். கர்த்தருடைய வேதத்தை எங்க வச்சிருக்கீங்களா? இருதயத்தில் வைத்திருக்கிறவர்கள். ஆனாதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் உங்கள் பிறகு என்ன பண்ணுவாரா? முன்னாடி விட்டுட்டு பேசாத இருக்க மாட்டாரு. முன்னாடி போயிட்டு வழியை சகைப்படுத்தி விட்டுட்டு பின்னாடி வயசு ஜனங்களை செங்கடை 2ஆ பிளந்தாரு. முன்னாடி போனாரு, கடல் என்ன ஆயிட்டு 2ஆ பிளந்து முன்னாடி போயிட்டு மறுபடியும் எங்க வந்துட்டாரு? பின்னாடி வந்துட்டாரு. ஏன் தெரியுமா? பின்னாடி யாரு இருக்கிறது? சத்துரு இருக்கிறான், எகிப்து ராஜா இருக்கிறான், எகிப்து சேனை இருக்குது. எத்தனை ஆயிரம் சேனை? 4000 சேனை. பிறகு வந்துட்டார், பின்னாடி வந்துட்டார். முன்னாடி போற மாதிரி போய் எங்க வந்தாரு? பின்னாடி வந்துட்டார். நீங்க பாம்பு இருக்குல்ல, பாம்பு சர்ப்பம், உங்க நேரா அதை பிடிப்பாங்க பாருங்களேன். அது ஒரு வளர்ந்து போய் பூந்துக்கும். பூந்தும்போது அது என்ன பண்ணுமா? தலையை முன்னாடி வச்சுக்கும். வாழுதான் அப்படியே போகும். தெரியாதவர்கள் அறியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த வாழை பிடிக்கிறது கையை விடுவாங்க. அது என்ன பண்ணிடும்? கொத்திடும். பாம்பு உள்ள போறாம தான் இருக்கும், ஆனா தலை முன்னாடி இருக்கும், வால் மட்டும் போயிட்டு இருக்கும். கையை பிடிச்சோம்னா கொத்திடும். தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமா பாம்பு? தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஏன்னா அதுக்கு வினா புறாவை போல உண்மையா இருங்க, கௌரவத்தா இருங்க. பாம்பை போல தன்னை காத்துக் கொள்வதில் பாம்பு ரொம்ப உஷாரா இருக்கும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்
இஸ்ரவேல் செங்கடலை பிளக்கும் போது கர்த்தர் முன்னாடி போனார். பின்னாடி இஸ்ரவேல் எகிப்து சேனை வருகிறது. பார்த்தீங்கன்னா 4000 சேனைகள் ஆண்டவர் பின்னாடி போயிட்டாரு. பின்னாடி போட்டி ஜனங்களை அப்படியே காத்து கொண்டு வந்து மோசையை உசுப்புறாரு. போதும் மோசையே, உன் கையை என்ன பண்ண திரும்ப. ஆண்டவர் எது செய்தாலும் மனிதனை கொண்டுதான் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை கொண்டுதான் அற்புதம் பண்ணுவார், உங்களை கொண்டுதான் அதிசயம் பண்ணுவார். நீ ஜெபம் பண்ணு உங்க சகோதரிக்காக, அங்க அற்புதம் நடக்கும். சகோதரா, நீ ஒரு சகோதரிக்காக ஜெபம் பண்ணு, அங்க அற்புதம் நடக்கும். உன்னை கொண்டுதான் இந்த தேசத்தை நியாயத்திற்கு போகிறான் கர்த்தர். உங்களை கொண்டுதான் நியாயத்திற்கு அவர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ யாருக்கு நான் ஜெபிக்கலாம், ஆண்டவர் அற்புதம் பண்ணுவார். உங்களை கொண்டு எலியாவை கொண்டு, எலிசாவை கொண்டு, மோசை கொண்டு, தாவீதை கொண்டு. எல்லாரும் இருக்கிறீங்க. மோசே இருக்கிறீங்க, தாவீது இருக்கிறீங்க, எலியா எலிசா இருக்கிறீங்க, யோசேப்பு இருக்கிறீங்க. உங்களை கொண்டு தேவன் இந்த உலகத்தை நியாயத்திற்கு விரும்புகிறார் என்று பைபிள் சொல்லுது. அவர் சொல்றாரு, மனுஷனின் நிந்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்க. தூசணமா சில ஜனங்கள் நம்மளை பார்ப்பாங்க, கிறிஸ்தவர்கள் உத்தமர்கள் போறார்கள், உத்தமங்க போல போகிறார்கள், ஒன்றுமே இல்லை, யூஸ் இல்லை அப்படிம்பாங்க. அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், பயப்படாம இரு. வேதம் தெளிவா சொல்லுது, பயப்படாத. அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எதுவா இருக்கும், அதுக்குள்ள நீ பயப்படக்கூடாது, நீ கலங்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, நீ அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆனா சொல்றாரு, யோவான் 16 சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது சொல்றாரு. கரெக்டா வாசிங்க. நீங்க அதை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இல்லையே, நான் 33 சொன்னேன், கடைசி வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களிடத்தில் சமாதானம் இருக்கு உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது, மனிதராக இருக்கு, மனிதர்கள் உண்டு, ஜனங்களால் உங்களுக்கு உண்டு, எல்லாராலும் உங்களுக்கு உண்டு, சாத்தனால உங்களுக்கு உண்டு. ஆண்டவர் உங்களை திடப்படுத்துறார். 32 என்ன சொல்றாரு, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் விடுவீர்கள். வரும், வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், நான் பிதாவோடு இருக்கிறேன், என் பிதா என்னோடு இருக்கிறான், பிதா என்னோடு இருக்கிறான், நான் தனித்திறேன், அவர் என்னை நடத்துகிறான், எனக்கு பலம் தருகிறான். ஆனா சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு இதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கிறேன். சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன். கரங்களை தட்டி கத்தரை, நான் உலகத்தை செய்திருக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. யாரை குறித்து, மனுஷனிடத்திலும் ஜனங்களிடத்திலும் என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா அப்படி உலகம் மாறிவிட்டது. ஒரு நம்பிக்கை யார் மேல இருக்கணும், கர்த்தர் மேல இருக்கணும். அதனால்தான் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றார், வாசிக்கிறேன், வாசிங்க, எபேசியர் 6:13-14 வாசிங்க. தெளிவா உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ கலங்கக்கூடாது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். வாசிங்க. விசுவாசம், நம்பிக்கை, உறுதியை பற்றி தான் நான் பேசுறேன்.
உபத்திரம் உண்டு, தீங்கு நாள்கள் உண்டு, பொல்லாங்கு உண்டு, போராட்டம் உண்டு, கஷ்டம் உண்டு. அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் சகலத்தில் செய்து முடித்தவர்களாய் இருக்கவும் நீங்க நிக்கிறீங்க. நின்ன இடத்த விட்டு அப்படி இப்படி சாயக்கூடாது. நீங்க நிக்கணும். கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை நீங்க நிக்கணும். கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்க நிக்கணும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்க நிக்கணும். நீங்க நின்று திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி சர்வ ஆயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். எதை வாசிக்கிறீங்க? 6:13. எபேசியர் 6:13. எபிரேயர் வாசிங்க. ஒன்று வாசிங்க. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து ஆலயத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போகக்கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் இல்லைங்களா? அந்த வார்த்தை இல்ல. வாசிக்கிறீங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின பொழுது நான் பைபிள் எடுக்கல, எடுத்தா நான் வாசிப்பேன். நான் ஆசீர்வாதத்தை குறித்தும் கஷ்டத்தை குறித்தும் போராட்டத்தை குறித்து நான் பிரசங்கம் போறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாததினாலே அவனுடைய பேரிலே ஆணையிட்டாராம். ஏன்? உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை பாதுகாப்பதற்கு, உன்னை உயர்த்துவதற்கு. பொல்லாத மனுஷர்கள் மத்தியில, பொல்லாத ஜனங்கள் மத்தியில ஆனா அவர் சொன்னாரு, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. ஆபிரகாமை ஆசீர்வதிக்க நம்மை ஆசீர்வதிப்பான். 14 தெளிவா சொல்றாரு, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். இவரெல்லாம் சொல்றாரு, யாருக்கும் பயப்படாத. மனுஷனுடைய கலந்துகளுக்கு நீங்க பயப்படாதீங்க, நிந்தைகளுக்கு பயப்படாதீங்க, அவருடைய மரணங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. தேவனாய் கர்த்தர் தம் மீது ஆணையிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறான். உனக்கு கொம்பாக போகிறவர் அப்படி விட மாட்டாரு. பின்னாடி அவரே புனைய காக்கிறவரா இருக்கிறார் என்றுதான் பைபிள் அழகாய் சொல்லுகிறது. காரணம் கலாத்தியர் 3:13 சொல்றாரு, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு? அந்த சாபத்தை தம் மீது போட்டுக் கொண்டாராம். 3:13 கலாத்தியர் 3:13 அழகா எழுதப்பட்டிருக்கிறது. நீ மனுஷனுடைய நிந்தைக்கும் ஜனங்களுடைய காரியங்களுக்கும் நீங்கள் கலங்கக்கூடாது. அது பெரிய ஒரு கலை. நம்ம கலங்கிட்டோம்னா சாத்தான் ஜெயித்துருவான். இயேசு கிறிஸ்து கலங்கினார் பார்த்தீங்களா? எங்கேயுமே கலங்கல, இழுத்து நின்று அவனை ஜெயித்தான். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் தானே, உன்னை மீட்டிட்டாரு. சாபமோ நோயோ நொடியோ பொல்லாங்கோ வேதனையோ துக்கமோ துயரமோ உன்னை கலக்கம் பண்ண முடியாது. ஆனா அவர் சொன்னாரு, நீங்க கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. உங்க சாபத்தை தான் நான் ஏற்றுக்கொண்டேன், உங்க நோய்கள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன், உங்க போராட்டம் உங்க நிந்தைகள் நான் ஏற்றுக்கொண்டேன், உலகத்துடைய எல்லா போராட்டங்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன், நான் ஜெயித்து விட்டேன். அப்படி நான் ஜெயிச்சுட்டா நீங்களும் ஜெயித்து விட்டீர்கள். நான் தோற்றுக்கிறேன் யாரும் சொல்லாதீங்க. உங்களுக்காக இயேசு என்ன பண்ணிட்டாரு? ஜெயித்து விட்டார். அவரு ஜெயிச்சார்னா நாமும் ஜெயித்தா மாதிரி தானே. அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, நாமும் அறிந்தர பண்ணுவோம், உயிர்த்தெழுவோம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர் ஜெயிச்சிட்டாரு, போராட்டத்தை வென்று விட்டார், நானும் போராட்டம் வெல்வேன். அவர் நோயை எடுத்து விட்டார், என் நோய் என்ன ஒண்ணும் பண்ணாது. போராட்டத்தை அவர் வென்று விட்டார், சாத்தானை வென்று விட்டார், எல்லாவற்றையும் அவர் எடுத்து விட்டார்.
நான் இனி கலங்கி போவதில்லை, பயந்து போவதில்லை. மனுஷனுடைய நிந்தைக்கும் ஜனங்களுடைய காரியங்களுக்கும் நான் பயப்படாமல் கலங்காமல் அந்த பூமியில கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவேன்? துதித்துக் கொண்டிருப்பேன், மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணோம்? மகிமைப்படுத்தணும். சங்கீதம் 130 நீங்க வாசித்தீங்கன்னா 3 வாசிங்க. அங்க சொல்ற தாவீது சொல்ற, தாவீது அழகா சொல்றாரு, டக்குன்னு எடுங்க, அப்படியே ஒரு அடையாளம் வச்சுக்கீங்க. 130 3:4. கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் ஏங்க கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய அக்கிரமங்களை நினைத்திருந்தால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? நிலை நிற்க முடியுமா? அந்த பூமி நிற்குமா? நாம் செய்த பாவம், நாம் செய்த காரியங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், ஆண்டவர் அதை பார்த்துட்டு இருந்தாரு. அதை மனசுல வச்சிருந்தாருன்னா நீங்க நான் நிற்க முடியுமா? அதை அவர் மறக்கிறார். சொல்றாரு பாருங்க, நினைத்தாரானால் கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் நான் கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் யார் இந்த பூமியில் நிலை நிற்பான்? ஆண்டவரே? ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. அவர்கிட்ட என்ன இருக்குது? அதானே கத்து. நீ பயந்து ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தாவே, கிருபை நிறைந்தவரே, என் முகத்தை பாருன்னு சொன்னா போதும், மன்னித்துருவார். ஏன்? அவர் யாருங்க? இரக்கமுள்ள கர்த்தர். அவர் யாருங்க? இரக்கமுள்ள தகப்பன். அவர் யாருங்க? இரக்கமுள்ள கடவுள். அவர்கிட்ட மன்னிப்பு இருக்கிறது, ஒத்துக்கிறது. அவர்கிட்ட இரக்கம் இருக்கிறது. நம்ம அக்கிரமத்தை அவர் நினைத்திருந்தா நமக்கு பூமியில் இருக்க முடியுமா? பதில் விடுமே கிடையாது. அதான் தாவீது அழகா இப்படி எழுதியிருக்கிறார். 2வது கலாத்தியர் 3:14 வாசிக்கிறேன். 2வது 3:14 சீக்கிரம் வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து பிரஜாதியாகிய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க எழுதியிருக்க பாருங்க அந்த வார்த்தை. என்னங்க வாசிக்கல? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்முடைய விசுவாசத்தினாலே பெரும்படி நான் ரட்சிக்கப்பட்டு அவருக்கு பிள்ளையா மாறிட்டேன். எனக்கு எழுதப்பட்ட நீ நான் யாரு? இஸ்ரவேலரா? யூதரா? நீ நான் யாரு? சிஸ்டர் புறஜாதியா? நீ நான் புறஜாதியா? அவருடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரத்தத்திலே கலப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு பங்கு இருக்கு. அதை ஒருவனை எடுத்துக்கொள்ள முடியாது. என்னை குறித்து எழுதியிருக்கிறது. நான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன், பங்காளி. நீ அப்படி சொல்லணும். என் ஆசீர்வாதத்தை எவனுக்கு கொடுக்க மாட்டேன், யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் பிரஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமா யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? புறஜாதியாகி எனக்கு இந்த யோவேல் மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை யாராலுமே தடை பண்ண முடியாது. ஒருவேளை அது லேட் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், வருஷங்கள் ஆகலாம், ஆனா அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்ப வேணாலும் அந்த ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்வேன். இந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது பாருங்களேன். மறுபடியும் வாசிங்களேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் பிரஜாதியார் எனக்கு உனக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாய் இப்படி ஆயிற்று. எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே, எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே சாத்தானுடைய சகல காரியங்களையும் அவர் நொறுக்கி அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாய் அது எனக்கு உண்டாயிருக்கிறது என்பதுதான் பொருள். மூணவாசிங்க தெளிவா இருக்கு பாருங்க. மூணவாசிங்க அதிலே ஆவினாலே
ஆவில நலாக்கி நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், நான் ஆபிரகாமுடைய சொந்தக்காரன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தை என்ன பண்றீங்க? பின்வாங்கிறீங்க. மாம்சத்துல ஆண்டவரை எதிர்த்து நிக்கிறீங்க. மாம்சத்துல அவிசுவாசமா பேச்சு உங்க வாயிலிருந்து வருது. மாம்சத்துல வாழலாம்னு பாக்குறீங்க, மாம்சத்துல நடக்கலாம்னு பாக்குறீங்க, மாம்சத்துல தூங்கலாம்னு பாக்குறீங்க. ஆனா தூக்கம் வர மாட்டேது. நீங்க ஜெபம் பண்ணிட்டு பாருங்களா, தூக்கம் தமான்னு வந்துடும். நீங்க ஆவியில தான் ஜெபம் பண்ணலாம்னு விரும்புறாரு. இப்ப நீங்க நம்ம எல்லாம் மாம்சமா மாறிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மாம்சமா மாறிட்டோம். வாசிங்க. ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது ஆவினாலே நீங்கள் ஆரம்பம் பண்ணின அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை மாம்சத்தினால என்ன பண்றீங்க? முடிவு பெற போகிறீர்களோ? மாம்சத்தினால முடிவு பெற போகிறீர்களோ? இத்தனை புத்தி நீங்கள் இத்தனை சீக்கிரமாய் புத்தியனரா மாறிட்டீங்களா? அவிசுவாசம் உள்ள பிள்ளைகளா மாறிட்டீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். நான் உங்க மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேனே, உங்களை பெரிய ஜாதியாக நினைக்கிறேனே, நீயாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண போகிறேனே, அங்கதான கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை கொடுத்தேன், சரீரத்தை கொடுத்தேன், மரணத்துக்கு என்னை உட்படுத்தினேன், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறேனே, உன்னை ஆசீர்வதிக்கும்படி என் பிதாவின் வலது பக்கத்திலே பெருமூச்சையோடு நான் உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை ஆரம்பத்திலே கொண்ட ஆவியை இப்பொழுது மாற்றத்திலே நீங்கள் ஜெயமடைக்க பார்க்கிறீர்கள். நீங்கள் இவ்வளவு சீக்கிரமான புத்தியனா இருக்கிறீர்களோ? அடுத்த வசனம் சொல்லுது, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. என்னங்க 10 வருஷமா நான் கிறிஸ்தவனா இருந்தேன், 11 வருஷம் நான் பின்வாங்கிட்டேன், வீணா போயிடுச்சு. நல்லவன் என்று சொல்வதற்கு பல வருஷம், ஆனா கெட்டவன் என்பதற்கு ஒரு நொடி. வீணா போயிடுச்சு. உங்களுக்காக நான் கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகள் வீணா போயிடுச்சு. ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கல, என்ன உயர்த்தல, என்ன பார்க்கல, என்ன கேட்கல, என்ன விசாரிக்கலன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம வாழ்க்கை மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே நம்ம போயிட்டு இருக்கிறோம். கண் போன போக்கிலே போகலாமா? கால் போன போக்கு போகலாமா? மனம் போன போக்கிலே போகலாமா? மாம்சத்துல அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் அவருடைய உண்மையான ஆசீர்வாதத்தை நான் பெற முடியல. வாசிங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவி அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனால செய்கிறார்? நியாய பிரமாணத்தை செய்கிறாரா இல்ல விசுவாச கேள்வினாலே செய்கிறாயா? யோசனை பண்ணுங்க. எப்படி அவர் உங்களுக்கு அற்புதம் பண்ண போகிறார்? வாசிங்க, தெளிவாக கிடைக்கும். அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மக்களோடு நீ விசுவாசி. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான், 100 மடங்கு மகிமை பெற்றான், 100 வயது புத்திர செவிகாரனை பெற்றான். நியாயப்பிரமாணம் ஒன்றும் கிடையாது, விசுவாசமே பெரியது. கேள்வினாலே விசுவாசம், நியாயப்பிரத்தினாலே விசுவாசம் கிடையாது. கேள்வினாலே உனக்கு விசுவாசம் பெருகும், நியாயப்பிரமாணத்தினாலே இல்லை. பல்லுக்கு பல்லும், கைக்கு கல்லும், தலைக்கு கல்லும், மண்டைக்கு மண்டையும், காலுக்கு காலும். இவன் வெட்டுனா அவன் வெட்டுவான், இவன் குத்துனா அவன் குத்துவான். அது விசுவாசத்துடைய ஆவி. கேள்வினாலே விசுவாசம் வருங்க. கேள்வி நியாயப்பிரமாணத்தில் விசுவாசம் இல்லை. அதான் 8ல சொல்றாரு பாருங்க. 8ல மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை இல்ல கேடு வாசிங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. நீங்க யாரு? நீங்களா? அப்ப நீங்க யாரு? விசுவாச மார்க்கத்தார். நான் விசுவாசித்தேன், அதனால என்ன பண்றேன்? பேசுகிறேன். அதனால கர்த்தருடைய மகிமையை பெற்றிருக்கிறேன், பெறுகிறேன், ஆயத்தமா இருக்கிறேன். அதனால ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு சகல நன்மை
மனைவிக்கு எதுவாக அவன் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அவிசுவாசியே படலையா. நடக்கும், 100 வயது நடக்கும், இல்ல நான் மறிக்கப்படுகிற தருவாயில் எனக்கு நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. நமக்கும் அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அறிவீர்களா? கீழே சொல்றாரு பாருங்க, எட்டுல தேவன் விசுவாசத்தினாலே மேலும் தேவன் விசுவாசத்தினாலே பிரஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட? நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? நான் சுவிசேஷத்தால ரட்சிக்கப்பட்டேன். ஒருவர் சொன்னா பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதி பலர்ந்தவனை என்று ஒரு மனித மூலமா கர்த்தர் பேசுறதுனால அந்த சுவிசேஷம் என்ன தேவனுடைய பிள்ளையாய் மாற்றினது. அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி அவனை அழைத்தாராம், ஆசீர்வதித்தாராம், வாக்குத்தத்தம் பண்ணினாராம்? சுவிசேஷத்தினாலே. அந்த சுவிசேஷம் இன்னைக்கு என்ன கொண்டு வந்து இந்த மேடையில் பெற்றிருக்குது. அந்த சுவிசேஷத்தை நான் பற்றி கொண்டதுனால, பிடித்துக் கொண்டதுனால, அந்த சுவிசேஷத்தின் மேல நான் நம்பிக்கை வைத்ததுனால அதை இந்த மேடையில நிக்க வச்சிருக்கு. தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை. ஏதோ நான் கிறிஸ்தவனானே என்று சொல்லிட்டு கிடையாது. ஒரு மகா பெரிய வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு என்றுதான் வேதம் தெளிவா நமக்கு சொல்லுது. 9 வாசிங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே நாங்க தெளிவா இருக்கா இல்லையா? தெளிவா பாருங்க, தெளிவா இருக்குது. என்னங்க அழகா எதிர்ப்பீங்க. அந்த பணி, எந்த பணி? நீ 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 ஞானஸ்நானம் எடுத்தபடி, நீ விசுவாசித்தபடி, நீ நம்பினபடி, நீ உறுதியா இருந்தபடி, கர்த்தரை பின்பற்றினபடி, அவரை ஏற்றுக்கொண்டபடி, அவர் மேல் உறுதியாய் நீ பற்றி கொண்டிருக்கிறபடி, அவர் பிள்ளை நடக்கிறபடி, உத்தமத்தின்படி, எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் அல்ல ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடனே கூட அவங்க என்ன பண்றாங்க? ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. தரித்திரர் என்று சொல்லக்கூடாது, ஒன்றுமில்லாதவர்கள் என்று சொல்லக்கூடாதா? அது பெரிய பாவம் சொல்லுது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பைபிள் தெளிவா சொல்லுது. ஒண்ணு வாசிங்க, ஒண்ணு வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்தின் கீழ்ப்படியாமல் போனத்தக்கதாக யாரு உங்களை மயக்கி ஆசீர்வாதம் கேட உண்டு பண்ணிடுறாங்க. சில ஜனங்க, சில பிரசங்கர், சில போதகருங்க, சில வீட்டாரு, சில சொந்தங்க, சில பந்தங்க என்ன பண்ணிட்டு இந்த ஆசீர்வாதத்துக்கு பதில போட்டுறாங்க. நம்ம குடும்பம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன, நம்ம வழி என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயோ நீ அப்படியே வீணா போயிடும்னு சொல்லி நம்மளை கலக்கம் பண்ணிடுறாங்க. நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ணிடுறாங்க, நம்ம ஜெபத்தை தடை பண்ணிடுறாங்க, நம்ம உயர்வை தடை பண்ணிடுறாங்க, நம்ம சுகத்தை கூட அவங்க தடை பண்ணி போட்டுருவாங்களாம். இதெல்லாம் அழகா சொல்லுது பாருங்க பைபிள். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து. சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறாரே. சொல்ல, எனக்குள்ளே கர்த்தர் பிரத்யட்சமா இருக்கிறாரே. சொல்லுங்க, எனக்குள்ளே அவர் உதித்திருக்கிறார், எனக்குள்ளே பிரகாசமா இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே அவர் தோன்றி இருக்கிறார். சொன்னார் பாருங்க, உங்களுக்குள்ள இருந்தாரே. எப்படி இருந்தாராம்? பிரத்யட்சமா இருந்தார், பேசுகிறவரா இருந்தார், உயர்த்துகிறவரா இருந்தார், சுகமாக்குகிறவரா இருந்தார், தடைகளை உடைக்கிறவரா இருந்தார், முன்னே போகிறவரா இருந்தார், பின்னே வருகிறவரா இருந்தார். துணோடு உங்களை புறப்படுகிறவராக இருந்தார். மனைவியை
அவர் பட்டினமாய் இருந்தார், செழிப்பாய் இருந்தார். மாறாவர் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். உலக வாழ்க்கை. மாறா என்பது உலகம், மதுரம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை. மாற்றினாரே. இன்னும் நம்ம பஞ்ச பாட்டு பாடிட்டு இருக்கிறோமா? இதெல்லாம் அழகா சொல்லுது. 2 வாசிங்களேன். ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் சொல்றாங்க, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் கேட்க நான் விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனால ஆவியை பெற்றீர்கள்? எதனால நாம் கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியானவர் பெற்றீர்கள், அற்புதத்தை பெற்றீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றீர்கள், உண்மையை பெற்றீர்கள், உறுதியை பெற்றீர்கள். கீழே ஆவினாலே ஆரம்பம் பண்ணின ஆவியினாலே நீங்கள் கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு கிறிஸ்தவனாய் ஆரம்பம் பண்ணின உங்களை நீங்கள் இப்போது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நான் மாம்சத்தில் போன பின்வாங்கி போனாங்க. பாதி பேர் வீணா போயிடுவாங்க, தெரியாது, வீணா போயிடுவாங்கப்பா. மாம்சத்துல முடிவு பெற போகிறீர்களோ? முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? நீங்கள் எத்தனை புத்தியினரா? ரொம்ப கஷ்டப்படுறார் கர்த்தர். ஐயோ, என் ஜனங்கள் வீணாய் கெட்டு போகிறார்களே, மாம்சத்துல என் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளாத போகிறார்களே, எனக்கு வேதனையா இருக்குது. கர்த்தர் சிலுவையிலே தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். நான் வேதனையா இருக்கிறேன்னு சொன்னார். தனி புத்தியினர என் ஜனங்க இருக்கிறாங்க சொல்லி கர்த்தர் ரொம்ப வேதனைப்படுகிறார். 16 வாசி. 16 ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்குள்ள சந்ததிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். ஒருவனை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி யாரு? காரணத்தை கர்த்தர் மகிழ்வது. நான் ஆபிரகாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆபிரகாமுடைய ரத்தத்திலே என் பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய வார்த்தையிலேயே நான் இன்னைக்கு நித்திய வழி நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இல்லை, யாரு அதுக்கு மூல காரணம்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மூலமா என் பாவங்கள் கழுவப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமா நான் இன்னைக்கு நம்பிக்கையோட இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமா நான் நித்திய வழியை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமா இந்த உலகத்துல சகல ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்று சொல்லாமல் ஒருவனை குறித்து சொல்லப்பட்டது. அந்த ஒருவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். அவர் மூலமா தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், மகிமைப்படுகிறோம், குணமாக்கப்படுகிறோம், நித்தியத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறோம், பரலோகத்துக்கு வாழ்வுக்கு செல்லுகிறோம். இந்த பூமியிலும் நாம் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் பைபிள் தரமா சொல்லுகிறது. நான் கலாத்தியர் 4:3 வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:3 அப்படி நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். எப்படி இருக்கோம்? ரட்சிக்கப்படாத நாட்கள் நாம் எப்படி இருக்கோம்? உலகத்துக்கு அடிமைகளா இருக்கோம். எங்கனாலும் போவோம், எங்கனாலும் வருவோம், எது வேணாலும் செய்வோம். ஆனா இப்ப செய்ய முடியாது பாருங்களேன். அப்படி தடுக்கும் முடியாது. இருதயம் இடம் கொடுக்காது, கொடுக்காது, நிச்சயமே கொடுக்காது. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருந்தா முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை இப்ப வாழ முடியாது. நமக்குள்ள யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார், ஒளியா இருக்கிறார், ஜீவனா இருக்கிறார், பரிசுத்தரா இருக்கிறார், நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறார். பண்ண முடியாத பைபிள் சொல்லுதுங்க. கீழ வாசிங்க அடுத்த வசனம். நாம் புத்திர சுவிகாரத்துடையும் படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அருளினார். கரகத்தை கத்தரிந்து உனக்கும் எனக்கும் இந்த பூமியில நாம் சுகித்து சுகமாய் வாழ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்காகவே குமாரனை நமக்கு அனுப்பினார். அதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று சுகித்து சுகமாய் இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். சுகமாய் இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். 4:1 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும்
என்னங்க அவனுக்கும் அடிமையானவனுக்கு என்ன இல்ல? வித்தியாசம் இல்லை. வித்தியாசமே இல்லை. வித்தியாசமே இல்லை இந்த பூமியில. வேதம் எவ்வளவு தெளிவாய் உன்னை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறான். அது ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, கிருபையான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, உயர்ந்திருக்கிற வாழ்க்கை, சீரும் சிறப்புமாய் இருக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவின் வாழ்க்கை, மகிமை நிறைந்த வாழ்க்கை. மகிமை நிறைந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மற்றவர்கள் மதிக்கத்தக்கதான வாழ்க்கை. உன்னை கண்டு மற்றவர்கள் மனம் திருப்பார்களா? அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. என்னை கண்டு மற்றவர்கள் மனம் திருப்புவாங்க. அதான் வாழ்க்கை. அதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை, கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் என்று பைபிள் தெளிவா சொல்லுது. மூன்றாவது ஏசாயா 51 2-3 வாசிக்கிறேன். ஏசாயா 51 2-3. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. ஒரு கூட்டமா இருந்தா அழைக்க மாட்டாரு. நீ தனிமையா இருந்தா அவனை அழைப்பார். நீ ஒண்ணும் இல்லாத, நீ ஒண்ணுமே இல்லாமலா இருந்து பாரு, கர்த்தரை நோக்கி பாரு. அவன் தனிமையா இருக்கும்போது அவனை அழைத்தேன். அவன் ஒட்டியா இருக்கும்போது நான் அழைத்தேன். அவன் வறுமையா இருக்கும்போது நான் அவனை அழைத்தேன். அவனை அழைத்து அவன் பெயரை பெருமைப்படுத்தி அவன் என்ன பண்ணேன்? அவனை நான் ஆசீர்வதித்தேன். அவனை பெருமை பண்ணினேன். உன்னை விட்டுருவாரா? உன் கையில் பிரியாசத்தை ஆசிரிக்க மாட்டாரா? உன் குடும்பத்தை காக்க மாட்டாரா? உன் போகையில் வகையிலும் உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? வேதம் நமக்கு சாட்சியா இருக்குதுங்க. அடுத்தது அடுத்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவர், அவர் அதன் பாழான குடும்பங்களை எல்லாம் தேர்தலை செய்து ஏதோமை போலவும் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீழும் சப்தமும் அதில் நீ மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கீழ வாத்தியமா இருக்கணும். அது ஆண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், டிவியில பார்த்தேன், ஒரு கிளி காணாத போயிடுச்சு. ஒரு கிளி என்னாச்சு? செல்லமான கிளி முத்தம் கொடுக்குமா? முத்தம் கொடுக்கும். நான் பார்த்தேன் டிவியில, முத்தம் கொடுக்குது. அந்த எஜமானி வாயில முத்தம் கொடுக்குது. என்ன சொல்றாங்க கேட்குது. அதை யாரு கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவா? 50,000 பரிசு. எங்க வடநாட்டுல தான், நம்ம இந்தியாவில தான். அல்லேலூயா. அப்ப அந்த கிளி எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க, அந்த கிளி மீது எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க, அந்த கிளி மீது எவ்வளவு பரிவு பாசம் வச்சிருப்பாங்க. ஒரு மனுஷன் ஒரு கிளி மேல அன்பு பாசம் வச்சிருந்தா உன்னை என்னை உண்டாக்குன கர்த்தர் எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருப்பாரு, எவ்வளவு பரி வச்சிருப்பாரு, எவ்வளவு நம்மளை இழக்க வச்சிருப்பாரு. கடவுளை கர்த்தரை மகிமைப்படுத்து. எவ்வளவு பெரிய ஒரு சாதாரண கிளி, ஒரு மனுஷன், அவ்வளவுதான். கர்த்தர் அப்படி நினைச்சு பாருங்க, எவ்வளவு நம்ம மீது பரிவு பாசம் வைத்திருப்பார். எவ்வளவு அழகான ஒரு ஆண்டவர் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 130 6 7 வாசிக்கல. எவ்வளவு அழகான ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன். சீக்கிரம் வாசிங்க. எப்போது விடியும் என்று விடிய காலம் காத்திருக்கிற சாமக்காரனை போல அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவர் காத்திருக்கிறது. ஜெபிக்கணும், காத்திருக்க சொல்றாரு ஆண்டவர். நம்பிக்கை வைக்க சொல்றாரு ஆண்டவரை, தேட சொல்றாரு ஆண்டவரை, துதிக்க சொல்றாரு. உன் ஆத்துமா கர்த்தரை நோக்கி இருக்கணும். அந்த சகோதரனே சகோதரியே, 6 வாசிங்க. 7 8 வாசிங்க. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பிரு. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் திரளான மீட்பு இருக்குது. திரளான மீட்பு, திரளான ஆசீர்வாதம், திரளான பாவ மன்னிப்புங்கிற மீட்பு, ஆசீர்வாதங்கிற மீட்பு, மகிமைங்கிற மீட்பு, கனவுங்கிற மீட்பு, கிருபைங்கிற மீட்பு அவரிடத்தில் இருக்கிறது. 8 அவர் இஸ்ரவேலை அதில் சகல அக்கிரமம் என்றும் மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. நம்மை மீட்டுட்டாருயா, எல்லாத்தையும் அகற்றிட்டார். நம்ம மேல அன்பு வைத்து நம்மை தூக்கி இந்த பூமியில நிறுத்தி வாழ ஆசைப்படுகிறார். அதுக்கு நம்ம அவரோடு கூட ஒத்துக்கொள்ள வேண்டும், ஒப்புரவாக வேண்டும் என்று
பைபிள் சொல்லுது. கடைசியா எபிரியர் புத்தகம் 3:7 வாசிங்க. எபிரியர் கடைசி புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. எபிரியர் 3ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், பரிசுத்தாவி சொல்றாரு, என் சத்தத்தை கேளு, என் வசன வாக்கியத்தை கேளு, என் வாக்கு சத்தத்தை கேளு, கேட்பீர்களானால் என்ன சொல்றாரு கீழே? வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும், வனாந்தரத்துல கோபம் மூட்டின பொழுது, சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அல்லேலூயா. கடினப்படுத்தாதீங்க, இருக்க கடினப்படுத்தாதீங்க. அப்ப நம்ம ரட்சிக்கப்படுறது வேஸ்ட், நம்ம ஞானஸ்நானத்துக்கு வேஸ்ட், நம்ம சர்ச்சைக்கு வந்தது வேஸ்ட். இது வரையிலும் அல்லேலூயா, இது வரையிலும் வேஸ்ட். பாருங்களேன் எவ்வளவு கஷ்டம். அதான் ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். முதல் குழந்தை அவங்களுக்கு என்னாச்சு, 7 மாசத்துல பிறந்து இறந்து போயிட்டான். 2வது குழந்தையும் வயிற்றுல இறந்து போச்சு. ஆபரேஷன் பண்ணி தூக்கிட்டு வராங்க முந்தான வெளிக்கலாம். என்னதான் கூட்டாங்க அடக்கம் பண்ணிட்டு. நான் கேட்டேன் என்ன ஆச்சு, ஏன்? அந்த அம்மா என் முகம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, நான் தெரியல பிரதர் பாஸ்டர், முதல் குழந்தையும் இறந்து போச்சு, 2வது குழந்தை நீங்க ஒப்பு கொடுத்தீங்களா? உங்க மகனை ஒப்பு கொடுத்தீங்களா? உங்க மருமகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணீங்களா? முதல் குழந்தை தான் இறந்து போச்சு. ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு ஒரு கூட்டம் வச்சு சுத்திகரிப்பு பாரதனை பண்ணீங்களா? முதாக்களுடைய சாபம், எவனே செஞ்ச சாபம் நம்மளை தாக்கிடும். நம்ம தாத்தாவோட தாத்தா எவனோடு பாவம் பண்ணியிருப்பான். அந்த பாவம், அந்த சாபம் நம்ம சந்ததியை நாசம் பண்ணிடும். அதுக்காகவே நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்காகவே அந்த பூமியில வாழணும்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஆலோசனை கொடுத்தேன். 2வது குழந்தை இறந்து போயிடுச்சு. தாவீதுடைய சப்ஜெக்ட் நான் வாசிப்பேன் கலரையில. முதல் குழந்தை பாவத்துல பிறந்தது, இறந்து போச்சு. 2வது குழந்தை எப்படி பிறந்தது? சொல்லுங்கம்மா. 2வது குழந்தை யாரு? 2வது குழந்தை யாரு? சாலமோன். கரங்க தட்ட மாட்டீங்களா? 2வது குழந்தை சாலமோன் என்ன பண்ணான்? சகல ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தான், ராஜாவா இருந்தான். ஆண்டவர் அவனை போல யாருமே இந்த பூமியில ஆசீர்வதித்தது அல்ல, ஞானத்தை கொடுத்தது அல்ல, சம்பத்தை கொடுத்தது அல்ல. நான் அவங்களுக்கு அறிவுரை கூறினேன். மனிதன் தவறு பண்ணுவது சகைச்சதான், கர்த்தர் அதை மன்னிக்கிறார். முதல் குழந்தையை மன்னித்து மறிக்க பண்ணினான். அவன் கீழ்ப்படிந்து கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பப்பட்ட பொழுது 2வது குழந்தை உலகத்தை ஆளுகிற குழந்தைய கர்த்தர் கொடுத்தான். நம்மட்டு குழந்தை அப்படிதான் ஆசிரியப்பாரு. ஆனா நீ அறிக்கை பண்ணணும். உன் தாத்தா சுபாவம் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது, உன் பாட்டி சுபாவம் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது, உன் மாமியார் சுபாவம், உங்க அம்மா சுபாவம், உங்க தாத்தா சுபாவம் உங்க பிள்ளைக்கு வரக்கூடாது. நீ அதை கட்டி ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த சுபாவத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். உன் புள்ள ஞானமா இருக்கும், உன் புள்ள சம்பாதிக்கிறவனா இருக்கும், உன் புள்ள அரசாளனா இருக்கும், உன் புள்ள எல்லாருக்கும் சாட்சியா இருக்கும், உன் புள்ள எல்லாராலும் நேசிக்கப்படுவான். கரங்களை மகிமைப்படுத்து. பெற்றோராகிய நாம் கர்த்தரிடத்திலே அறிக்கை பண்ணணும். சொல்லி கொடுத்தேன். ஐயா நீங்களே வாங்க, வரப்படுத்தவங்களே கையை தலையில வைக்கிறீங்க. இல்லைங்க ஐயா நீங்க வாங்க. சரிங்கம்மா சொல்லுங்க, நான் வரேன், எங்க சபையாரோட வரேன், ஒரு சுத்திகரிப்பு ஆராதனை உங்க வீட்டுல வைப்போம். அடுத்த மகனோ மகளோ கர்த்தர் கொடுப்பார், சாவதில்லை என்று சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன். அந்த சுடுகாட்டிலே, அந்த கல்லறையிலே அவங்களுக்கு ஜெபம். நிச்சயமாய் 3வது குழந்தை அவங்களுக்கு ஆசீர்வாதம் பிறக்கும். ஏன்னா நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். அது அந்த வேத வசனம் சொல்லுது பாருங்க. வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போதும், சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். என்ன சொல்றாரு பாருங்க, சூப்பர் வசனம் பாருங்க. இது அழகாய் சொல்றாரு கர்த்தர். எபிரியர் 3:7 தானே? 7:8 வாசிங்க. வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது. புலி வச்சிருக்காங்க பாரு. அழகா வச்சிருக்காங்க.
பைபிள கமா புள்ளி வச்சிருப்பாங்க. அது சொல்றாரு பாருங்க கீழே. சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை, மகிமையை நீங்க அடைவீங்க. பைபிள் சொல்லுது. அப்படியே 13 வாசிங்க. அப்படியே 13 வாசிங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தில் வஞ்சனையினாலே போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் நீங்க என்ன பண்ணணும்? நம்ம இப்படி போகக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இப்படி பேசக்கூடாதுன்னு நம்ம புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், காலைல ஜெபம் பண்ணணும், வெளில போக ஜெபம் பண்ணணும், வீட்டுக்கு வந்தவொடனே நன்றி ஜெபம் பண்ணணும், கை காலை கழுவி நன்றி ஜெபம் பண்ணணும், கொஞ்சம் கழுவி ஜெபம் பண்ணணும். நாடோறும் ஒருவருக்கு என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லுங்கள். அடுத்தது 14. இதான் முக்கியம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவடைந்தோம் உறுதியாய் பற்றிக் கொண்டு இருப்போமாகில் அரங்கத்தடி கத்தரை மகிழ்படுத்துங்க. கிறிஸ்துவுக்குள் எப்படி இருப்போம்? பங்கு உள்ளவர்களா இருப்போம். யாரும் நம்மளை பிரிக்க முடியாது, சாத்தா பிரிக்க முடியாது, உலக மக்கள் பிரிக்க முடியாது, அதிகமான மக்கள் நம்மளை பிரிக்க முடியாது. அந்த அதிகமான மக்களுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. நான் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? நான் உன்னை பெருக பண்றேன், நீ ஏன் கலங்குற? நான் உன்னை நடத்துகிறேன், நீ ஏன் அழுகிற? ஆண்டவர் வசனம் சொல்லுது, அந்தரங்கத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கத்த எங்க கொடுப்பாரு? அந்தரங்கத்துல நீ என்ன பண்ணலாம்? அழுது கரண்ட் அப்படியே ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருக்கு நமக்கும் இல்லை இந்த தொடர்பு. ஆனா அந்த ஆசீர்வாதம் கத்தர் எப்படி கொடுப்பாரா? வெளியரங்கமாய் கிருபையை கொடுப்பார், வெளியரங்கமாய் மகிமை கண்கள் காணும். அந்த ஆசீர்வாதத்தை நீ பார்ப்பேன். நம்ம அழுகிறத, நம்ம ஜெபிக்கிறத மனுஷன் பார்க்க கூடாது. தலை இல்லாத பெண் தாவீது எங்க ஜெபம் பண்ணாரு? குன்றுகள் உள்ள அந்த மலையின் அடியில இயேசு கிறிஸ்து எங்க ஜெபம் பண்ணாரு? என்ன பண்ணாரு? எத்தனை தோட்டத்துல எப்போதெல்லாம் ஜெபம் பண்ணாரு? விடிய காலம் மட்டும் ஜெபம் பண்ணாரு, இரவுல தான் போய் ஜெபம் பண்ணுவாரு. யாருக்குமே தெரியாது. அதனாலதான் அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். அதனாலதான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனால அவர் நாமத்தில் விசாரிச்சு ஓடுது, நோய் குணமாகுது, மந்திரங்கள் மாந்திரங்கள் பில்லி சூனிய கட்டி ஏவல் அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல தெரிந்தோடுகிறது. பிரைஸ் தி லார்ட். தெரிந்தோடுகிறது பைபிள் சொல்லுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ நல்லா ஜெபிக்கணும். அதான் சொல்ல, அப்ப மனுஷனுடைய தந்திரங்களுக்கும் மனுஷனுடைய பேச்சுக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. இரண்டாவது, கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நமக்கு ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணவன் நிச்சயம். நீ கர்த்தரிலே நம்பிக்கை வைக்கணும். அதனால கடைசியில் ஒரு வசனம் நாம் 14 சொல்றேன், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவடைந்தோம் உறுதியாய் பற்றிக் கொண்டு இருப்போமாகில். திருத்துக்குள்ள ஆசீர்வாதத்துக்கு எப்படி இருப்போம்? பங்குள்ளவர்களா இருப்போம். கரங்கத்தடி கத்தரை மகிமைப்படுத்துங்க. பங்குள்ளவர்களா இருப்போம். நம்ம பங்கை யார் எடுக்க முடியும்? யாராலுமே எடுக்க முடியாது, தொட முடியாது. சுகம் உங்களுக்கு, விடுதலை உங்களுக்கு, மகிமை உங்களுக்கு, ஆசீர்வாதம் உங்களுக்கு யாராலே மேல் எடுத்துக்கொள்ள முடியாது. நீ பயப்படாமலும் கலங்காமலும் கர்த்தர் மீது நம்பிக்கையாயிரு. அதுதான் நீங்க பிரசங்கம். அவர் உனக்கு முன்பாக போகிறவர், இரண்டாவது உனக்கு பிறகே காக்கிறவர். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் படிக்க போகிறேன். 4 எபிரேயர் 4:16. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்து சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கடவோம். இதான் கடைசியான சுவிசேஷம் இன்றைய வாரத்துல. தைரியமா இயேசு என்ன பண்ணுமா? ஏற்றுக்கொள்ளணும், தைரியமா விசுவாசிக்கணும், தைரியமா அவருடைய நாமத்தை மற்ற ஜனங்களுக்கு சொல்லணும், தைரியமா அவருடைய
புள்ளனா மகள் மகனா என்று சொல்லி நாம் சொல்லணுமா? அதான் சொல்ற அவசியம். ஆதலா நாம் ஏற்றத்தை பெறும் ஏற்ற சமயத்தில் சகாயம் கிருபையை அடையவும் தைரியமாய் என்ன பண்ணணுமா? கிருபாசன இடத்தில் என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள கிடவோம். அவர் பிள்ளையாய் மாறுவோம், அவர் ஜனங்களாய் மாறுவோம், அவர் நாமத்தை நாம் துதிக்கிறவர்களாய் மாறுவோம். பயம் இல்லை, அச்சம் இல்லை. கர்த்தர் உங்களை காக்கிறவரா இருக்கிறார். முன்னாடி மட்டும் இல்ல, பின்னணியும் காக்கிறவரா இருக்கிறார். ஒரு சந்தனை காக்கிறவரா இருக்கிறார், ஒரு குடும்பத்தை காக்கிறவரா இருக்கிறார். இறக்கம் பெற போகிற கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் நீ பெற போகிற அவர் ஆபிரகாம் அப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரே, உன்னை என்னையும் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். நம்ம எழுந்திருப்போம்.